கல்யாணத்துக்கு நேரமாச்சு, வா கோயிலுக்கு போலாம். போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடு சஞ்சீவ். என்ன திடீர்னு? திடீர்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இது வரைக்கும் எனக்கு பொட்டு வச்சு விட்டதே இல்ல, அதான் கேக்குறேன். சஞ்சீவ் உன் நெத்தில குங்குமம் வச்சு விட்டதுல உனக்கு மட்டும் இல்ல அபி, எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. அபி, எங்களை பத்தி சொன்ன, உங்க வீட்ல உள்ளவங்களை பத்தி சொல்லவே இல்லையே. இவங்க எங்க அத்தை சீதா. வணக்கம்மா. வணக்கம்மா. அது காலி என்ன? வணக்கம். அவரு சந்தோஷ், சஞ்சீவோட அண்ணன். அபி, என்ன முத்தழகு? உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா சஞ்சீவ் சார் எங்க ஆளை காணோம். அங்க பாரு. அபி, இவங்க தான் முத்தழகா? ஆமா சஞ்சீவ். அடடா, மாப்பிள்ள என்னமா நடிக்கிறான். ஹாய்ங்க. பாண்டி உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. மாமா சொன்னாரா? ஆமா, கண்டிப்பா சொல்லிருப்பாரு, எனக்கு தெரியும். அபி, நீ பாண்டி மாமாவ சஞ்சீவ் சார்னு நினைச்சு எங்க ஊருக்கு வந்தது தப்பே இல்ல. எனக்கே சஞ்சீவ் சாரை பார்க்க பாண்டி மாமா மாதிரியே தெரியுது. ஐயோ, என்ன இவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. முத்தழகு, நாங்க பாண்டி சஞ்சீவ ஒன்னா பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். சரி மாமா கொஞ்ச நேரத்துல வந்துரும், வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அபி, சரி ஓகே, நீங்கெல்லாம் உள்ள போங்க. நான் இந்த கோயில் தர்மகத்தாவை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி போங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க மாமா. வாங்க. மாப்பிள்ள எங்க போற நீ? யோ, பாண்டியா வர வேணா. சரி நீங்க கோயிலுக்குள்ள போங்க, நான் வந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு மாப்பிள்ள. போங்க. அதான் பாண்டி மாமா வந்தாச்சு. ஏங்க, இவன் தாங்க என் பையன் பாண்டி. மாப்பிள்ள சொன்னபடி பாண்டியா வந்துட்டான். பாண்டிய முதல் தடவை நம்ம வீட்டுல பாக்கும்போது கூட எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ரெண்டு பேரும் ஒரே ஆளு தானே, பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்னது, ஒரே ஆளா? சஞ்சீவும் பாண்டியும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வந்தக்கா. சஞ்சீவ் சார் வரலீங்களா? அபி
மாமா உன்கிட்ட தான் கேக்குறாரு. என்ன கேட்டீங்க? இல்ல சஞ்சீவ் சார் வரலையான்னு கேட்டேன். அவரு கோயில் தர்மகர்த்தாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. ஆ, சரிங்க அபி. சரி மாப்ள, சரிதான். அதுக்காக இப்படி சொல்லாம கொள்ளாம போலாமா? மாப்ள புரியுது புரியுது. சரி சொல்லு. தங்கச்சி கிட்ட தானே? நானே சொல்லிடுறேன் மாப்ள. பாண்டி கிட்ட பேசணுமா? இத குடுக்குறேன். பாண்டி இந்த சஞ்சீவ் ஏதோ பேசணுமா? அவங்க கிட்ட பேச. சார், ஐயோ இந்த காளி அண்ணன் வர போனை என்கிட்ட கொடுத்து என்ன மாட்டி விட்டாரு. மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றான்? சார் சொல்லுங்க சார். ஆ சரி 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 ஓகே. ஐயோ சார், ஒன்றும் அவசரம் இல்லை சார். நீங்க வேலையெல்லாம் பொறுமையா முடிச்சிட்டே வாங்க. நாங்க வெயிட் பண்றோம் சார். என்னது வெயிட்லாம் பண்ண வேண்டாமா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், எங்களுக்கு முகூர்த்த நேரத்தை விட நீங்க இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறது தான் முக்கியம். சரிங்க சார், ஓகே. சரி சார், சரி சார். பாண்டி, போனை என்கிட்ட கொடுங்களேன். நான் சஞ்சீவ் கிட்ட கொஞ்சம் பேசணும். கொடுங்க. செத்தோண்டா. ஐயோ. ஹலோ. என்ன பாண்டி யோசிக்கிறீங்க? போனை கொடுங்க. இந்த கொடுக்குறேன் அபி. கொடுங்க. சஞ்சீவ் சார், அபி உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ சார். சார் ஹலோ ஹலோ. ஃபோனு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ் சார் இருக்கிற ஏரியால டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். பாண்டி, சஞ்சீவ் என்ன சொன்னாரு? அது அது வந்து காளியாண்ட கேளுங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. காளியான சொல்லுவாரா? என்ன ஸ்கிரிப்டே இல்லாம என்ன கோத்து விடுறான் இவன். என்ன பண்றது? காளியண்ண, சஞ்சீவ் சார் போன்ல என்னத்த சொன்னாரோ அது இங்க எல்லாத்தையும் சொல்லிருக்க. இந்தாங்க போன். என்னத்தடா சொல்றது? தெரிஞ்சாதானடா சொல்லுவேன். அது பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஐபி ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அவரை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். விஐபி வந்தா என்ன? கல்யாணத்தை முடிச்சிட்டு போக வேண்டியதானே? அக்கா, விஐபிக்கா குடும்பமே இப்படி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறாங்களே, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அக்கா, அது மாப்பிளைய பார்க்க வந்த விஐபி அரை மணி நேரத்துல பிளைட்ல போகணுமாக்கா. அவரை போய் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. என்ன சஞ்சீவ் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னே இருக்கான், வீட்ல இருக்க மாட்டேங்கிறான். ஆபீஸ் ஒர்க்குன்னு ஒரு டைம் வச்சுக்க மாட்டானா? அத தாண்டா நானும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்குன்னு வந்துட்டு பாதியிலே யாராவது ஆபீஸ்க்கு போவாங்களா? சஞ்சீவ், இப்ப நீ எங்க இருக்க? நான் இப்பதான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க கார்ல போயிட்டு இருக்கேன் அபி. ஏன் மாமா சொல்லியா? சொன்னாரு. நீ எப்போ வருவ? நான் சீக்கிரம் வந்துடுறேன் அபி. நீ கல்யாண வேலையை பாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம். நீ இல்லாம எப்படி சஞ்சீவ்? அத்தை நீ கல்யாணத்துல இருந்து பாதியிலே போயிட்டு தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் இருந்தா என்ன, நீ இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. சரி, நீ பாண்டிகிட்ட சொல்லி கல்யாண வேலையை பாரு, நான் வந்துடுறேன். சரி சஞ்சீவ், சீக்கிரம் வந்துரு. பாத்துக்கா. போய் மாத்திட்டு ஓம் அக்னியே ஸ்வஹா, ஓம் வாயுவே ஸ்வஹா, ஓம் அக்னியே தம் நமஹ. தங்கச்சி. அண்ணா. ஏன் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. இல்ல தங்கச்சி, உன் மனசுல ஏதோ இருக்கு. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. என்னன்னு சொல்லு. இல்லண்ண, நான் பாண்டிய ஊர்ல பார்த்ததுக்கும் இப்போ இங்க பாக்குறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுதுண்ண. எனக்கு என்னமோ நம்ம முன்னாடி நிக்கிறது பாண்டியாவே தோண மாட்டேங்குது. சஞ்சீவ் தான் பாண்டி ட்ரெஸ்ல முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தோணுது. ஆஹா, தங்கச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு.